Hi, this is Value Updates YouTube channel. நம்ம Value Update channel exclusive legal education கொடுத்துருக்கோம். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறதுனால நம்ம போடுற கான்டென்ட் உடனுக்குடன் உங்களுக்கு ரீச் ஆகும். நீங்கள் நம்ம வீடியோவை தெரிந்து கொள்ள ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிக்கிறோம். சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் வந்து நம்மளுடைய வீடியோவை வந்து வியூ பண்ணுறவங்க சோசியல் மீடியாவில் மற்றும் பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அதன் மூலமாக மக்கள் நம்ம போடுற பதிவு, அதாவது சட்டங்களை வந்து தெரிந்து கொள்வார்கள் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா சேல் டீட், விற்பனை பத்திரம் வந்து நம்ம வந்து பதிவோம், சொத்தை வாங்குவோம். சொத்தை வாங்கி அது ஒரு நிலமாக இருக்கலாம், ஒரு எடுத்துக்காட்டாக நம்ம சொல்கிறோம். அந்த நிலம், அதாவது விற்பனை பத்திரம் பதிவு பண்ண உடனே டைட்டில் நம்மகிட்ட வந்துடும். ஆனால் அது நிலம் அப்படிங்கிறதுனால வந்து பொசஷன் நம்ம கையில் வராது. பொசஷன் வந்து நம்ம கையில் இருக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிவிச்சுக்கிறோம். அந்த பொசஷன் இருக்கணும் அப்படின்னா, ஒரு நிலத்தை வாங்கிடுறீங்க அப்படின்னா முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு சிறிய குடிசை ஒன்று போட்டுருங்க. அந்த குடிசையில் ஒரு கரண்ட், அதாவது எலக்ட்ரிசிட்டியில் போய் யார் பேரில் இருக்கோ அவர் பேரில் ஒரு சின்ன கரண்ட் வந்து எடுத்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு பொசஷனாக வந்து ஒரு அத்தாட்சியாக வந்துடும். நீங்கள் அந்த பொசஷனில் இருக்கிறீங்க, அது உங்களுடைய உடைமையாக இருக்குது. டைட்டில் இருக்குது ஆனால் பொசஷன் இல்லை அப்படிங்கிறது தான் பிரச்சனையாகவே இருக்கும். இப்போ வந்து அந்த இடமே வந்து இல்லாமல் கூட இருக்கு. அதாவது விற்பனை பத்திரம் இருக்குது ஆனால் சொத்து வந்து கிடைக்கல. விற்பனை பத்திரத்தை நீங்கள் பதிவு பண்ணிட்டீங்க ஆனால் சொத்து உங்களுக்கு கிடைக்கல. அப்படிங்கிற பட்சத்தில் சட்டப்படி தீர்வு என்ன? எப்படி வந்து விற்பனை பத்திரம் பதிந்த பின்பு சொத்து கிடைக்காம போகுது? அப்படி கிடைக்காம போகும் பொழுது என்ன வந்து தீர்வு, சட்டப்படியான தீர்வு இருக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்க்க போகிறோம். விற்பனை பத்திரம் அப்படிங்கிறது சேல் டீடு, ஒரு சொத்தை வாங்குவதற்கு மிக முக்கியமான ஒரு ஆவணம். நீங்கள் விற்பனை பத்திரம் சம்மந்தப்பட்ட சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் பதிந்த உடனே உங்களுக்கு வந்து பேப்பரில் அந்த சொத்து உங்களுடையதுன்னு வந்துடும். ஆனால் ஃபிசிக்கலாக பொசஷன் வந்து வருமா அப்படின்னா அதுதான் பிரச்சனையாக இருக்கும். நீங்கள் பதிவு பண்ணிவிட்டு இடத்த பார்த்துட்டு நீங்கள் போயிடுவீங்க, அப்புறம்தான் பிரச்சனை வந்து வரும். அதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா பல பேருக்கு பத்திரம் வந்து பதிஞ்சா பல வருஷம் ஆனாலும் சொத்தை வந்து போய் பார்க்க மாட்டாங்க. கைக்கு வந்திருக்கான்னு தெரியாது. அனுபவத்துக்கு, அதாவது அனுபவம், சொத்த அனுபவத்துக்கு போகாமையே இருக்கும். பத்திரம் இருக்கும் ஆனால் நிலம் வந்து இல்லை அப்படிங்கிறது தான் வந்து இதில் பிரச்சனை. அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அது எப்படி வந்து நடக்குது, இதுக்கு சட்டம் என்ன சொல்லுது, என்ன வழி இருக்குது, இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கும் பொழுது என்ன தீர்வு இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். பத்திரம் இருந்தால் போதுமா? உரிமை வெர்சஸ் அனுபவம். உரிமை அப்படிங்கிறது பத்திரம் பதினோ உரிமை வந்துடும். அனுபவம் அப்படிங்கிறது ஒரு தனிப்பட்ட ஒரு இது. இப்போ நம்ம பார்ப்போம். சட்டப்படி வந்து டைட்டில், உரிமை அப்படிங்கிறது, உரிமைக்கும் பொசஷன் அனுபவத்துக்கும் வித்தியாசம் இருக்கு அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கோங்க. விற்பனை பத்திரம் பதிவு செஞ்சால் உங்களுக்கு அந்த சொத்து மேலே சட்ட உரிமை வந்துடும். சட்ட உரிமை வந்துடும். நீங்கள் தான் ஓனர்னு சட்டம் வந்து ஒத்துக்கும் அப்படிங்கிறதையும் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அந்த நிலத்தில் வேற ஒருத்தர் குடிசை போட்டு, அது விவசாயம் நிலம் இருந்தால் விவசாயம் பண்ணாரு, அவர் கையகப்படுத்திட்டாரு அப்படின்னா, வீடு கட்டி இருந்தாரு அப்படின்னா அவர்கிட்ட வந்து தான் பொசஷன் இருக்கு, உடல் ரீதியான அனுபவம் இருக்கு. நீங்க ஓனர் ஆனால் பொசஷன் வந்து இன்னொருத்தட்ட இருக்கு. சேல் டீடு உங்கள் பேரில் இருக்கு, டைட்டில் உங்கள் பேரில் இருக்கு, அனுபவம் இன்னொருத்தட்ட இருக்கு. இன்னொருத்தர் உங்கள் இடத்துல உட்கார்ந்து இருக்காரு. அப்படிதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. பத்திரம் மட்டும் இருந்தால் உரிமை இருக்கு, ஆனால் கையில் சாவி இல்லாத வீடு மாதிரி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. சாவியை வாங்க, அதாவது பொசஷன் உடைமை வாங்க தனியாக சட்ட நடவடிக்கை எடுக்கணும். பேப்பரில் உங்கள் பேரில் அந்த இடம் இருக்குது ஆனால் உரிமை இருக்குது, உங்கள்கிட்ட அந்த இடம் இல்லை. அப்போ தான் பிரச்சனை வருது.
சொத்து கைக்கு வராம போக முக்கியமான காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிவிச்சுக்கணும். ஆக்கிரமிப்பு மற்றும் அத்துமீறி இடத்தை வந்து எடுத்துக்கிறது, இதுதான் வந்து 80% வழக்குக்கு காரணமாக இருக்குது. இதுதான் 80% வழக்கு நடக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாங்கின நிலத்தை ஏற்கனவே வேற ஆளு குடிசைக்காரு போட்டிருந்தாரு அப்படிங்கிற போது, இல்லை பக்கத்து நிலத்துக்காரரு பார்த்தீங்கன்னா அளவை மீறி ஆக்கிரமிச்சிட்டாரு அப்படிங்கும் பொழுது, இதெல்லாம் இருந்தால் வந்து ஆக்கிரமிப்பு அத்துமீறல். பத்திரம் இருந்தும் அவரை காலி பண்ண முடியலை, உங்கள் பேரில் டைட்டில் உரிமை இருந்தும் அவர் உள்ள உங்கள் இடத்துல உட்கார்ந்துருக்காரு, ஆனால் உங்களால் காலி பண்ண முடியலை. ஏன்னா சட்டம் வந்து யாரையும் ஃபோர்ஸாக காலி பண்ண அனுமதிக்காது. அதாவது செல்ஃப் ஹெல்ப் இஸ் நாட் அ ரெமடின்னு சொல்லுது. நீங்கள் தன்னிச்சையாக ஆளை வச்சு காலி பண்ணால் கிரிமினல் வழக்காக வந்து போயிடும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. போலி பத்திரம் மற்றும் மோசடி, இதுவும் ஒரு காரணம். இது என்ன? அதாவது பார்த்தீங்க அப்படின்னா வித்தவருக்கே சொத்து சொந்தம் கிடையாது, ஆனால் நீங்கள் சொத்தை வாங்கிட்டீங்க. போலி ஆவணம் உருவாக்கி இறந்தவர் பேரில் கையெழுத்து போட்டு போலி வாரிசு சான்று வச்சு வித்துடுவார். எல்லா பத்திரங்கள் எல்லா டாக்குமெண்ட்டும் போலியாக தயார் பண்ணி போலியான ஆளை வச்சு, இடமும் கூட போலியா இருக்கலாம், உங்களுக்கு தலையில கெட்டிட்டு போயிடுவாங்க. நீங்க நல்ல நம்பிக்கையில பணம் கொடுத்து பத்திரம் வாங்கினாலும் அது செல்லாம போயிடும். அடுத்து பட்டா மற்றும் ஆகாம இருத்தல், பட்டா மாற்றம் ஆகாம இருக்கும். SROல வந்து பத்திரம் பதிஞ்சா, அதாவது சப் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல பத்திரம் பதிஞ்சா மட்டும் போதாது, பத்திரத்தை வச்சு பட்டா வந்து மாறுதல் பண்ணணும். வருவாய்த்துறை ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல பட்டா சிட்டா அடங்கல் வந்து உங்க பேருக்கு மாறணும். அப்பதான் முழுமையான உரிமை மாற்றம். பட்டா மாறினா வீட்டு வரி ரொம்ப அவசியமா மாற்றணும், நிலவரி கட்டணம் அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. வங்கி லோன் வந்து அப்பதான் கொடுப்பாங்க நீங்க உங்க இடமா இருந்தா. அடுத்து பார்த்தீங்கன்னா முந்தைய அடமானம் இருக்கும் மற்றும் வழக்கு இருக்கலாம். இது சம்பந்தமா பார்க்கும்பொழுது நீங்க வாங்குறதுக்கு முன்னாடியே அந்த சொத்து வங்கியில அடமானம் இருந்தா வங்கி கடன் வசூலிக்க உரிமை வந்து கேட்கும். அடுத்து இதை வந்து தவிர்க்க வாங்குறவங்க முன்னாடியே 30 வருஷம் ஈசி வந்து எடுத்து பார்க்கணும். இது ரொம்ப முக்கியமானது. சட்டப்படி என்ன செய்யலாம், தீர்வு என்ன, இந்த மாதிரியான பிரச்சனைக்கு தீர்வு என்ன? டைட்டில் இருக்கு, உடைமை இல்லை. அதாவது உரிமை இருக்கு, ஆனா வந்து நம்மகிட்ட வந்து பொசஷன் இல்லை. என்ன செய்யறது? உடைமை கேட்டு சிவில் வழக்கு, அதாவது சூட் ஃபார் பொசஷன் அண்டர் செக்ஷன் 5 ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட்ல வழக்கு வந்து தொடுக்கணும். அப்பதான் உங்களுக்கு உங்க சொத்து கிடைக்கும். ஆக்கிரமிச்சு இருந்தா இதுதான் முதல் வழி. பேசி பார்க்கலாம். பேசி பார்த்தா அவங்க அதை ஒத்துக்கிட்டு அந்த இடத்த காலி பண்ணி உங்க கையில கொடுத்தாங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. அது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கும். ஆனா முடியல, அவங்க பிரச்சனை பண்றாங்க, அந்த இடத்த ஆக்கிரமிக்க போறாங்க, அந்த இடத்த விற்க போறாங்க. அதனால் உங்க இடம் பத்திரம் உங்க பேர்ல இருக்கு, போலி பத்திரம் போட்டிருக்காங்க, போலி பத்திரம் இல்லாமையே வந்து அந்த இடத்துல உட்கார்ந்துருக்காங்க. அப்படிங்கிற பொழுது ஆக்கிரமிச்சிருந்தா இதுதான் முதல் வழி, வழக்கு போடுறது. உடைமை கேட்டு சிவில் வழக்கு, சூட் ஃபார் பொசஷன், அதாவது சொத்து என் பேர்ல இருக்கு, பத்திரம் என் பேர்ல இருக்கு, பொசஷன் இல்லை, அதனால வந்து சூட் ஃபார் பொசஷன் அண்டர் செக்ஷன் 5 ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட். ஆக்கிரமிச்சு இருந்தாதான் இது தான் முதல் வழி. பத்திரம் பிளஸ் ஈசி பிளஸ் வரி ரசீது பிளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பழைய பத்திரம், அந்த சொத்துக்குள்ளான பழைய பத்திரத்தை வச்சு நீங்கள் வழக்கறிஞர் மூலமாக சிவில் நீதிமன்றத்தில், சம்பந்தப்பட்ட சிவில் நீதிமன்றத்தில் இந்த சொத்து வழக்கை வந்து போடலாம். என்கிட்ட ஒப்படைங்கன்னு கேட்கணும். சொத்து வந்து என்னோட சொத்து என்கிட்ட ஒப்படைங்கன்னு நீங்கள் கேட்கணும். நீதிமன்றத்தை கோர்ட் விசாரிக்கும், பொசஷன் டிகிரி கொடுக்கும். அந்த வழக்கு உண்மையாகவே சொத்து உங்களுடையதுன்னா உங்களுக்கு சொத்தை வந்து எடுத்து கொடுக்க சொல்லும்.
இது வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் இருக்கிற பெயிலிஃப் அப்படிங்கிற ஒருத்தர் மூலமாக காலி பண்ண சொல்லி அந்த இடத்த உங்களுக்கு லீகலாக கோர்ட் வந்து உங்களுக்கு ஒப்படைக்கும். பத்திர ரத்து வழக்கு, பத்திரம் பதிஞ்சிருக்காங்க அப்படின்னா பத்திரத்தை ரத்து பண்ண சொல்லி வழக்கு, தவறான பத்திரம், போலியான பத்திரம் அப்படின்னா பத்திர ரத்து வழக்கு, சூட் ஃபார் கேன்சலேஷன் ஆஃப் சேல் டீடு வந்து வழக்கு போடணும். போலி பத்திரமா இருந்தா நம்ம சொன்ன மாதிரி மோசடியா வித்திருந்தா மிரட்டி கையெழுத்து வாங்கி இருந்தா இந்த வழக்கு வந்து போடலாம். பத்திரமே செல்லாதுன்னு கோர்ட் வந்து தீர்ப்பு சொல்லி அந்த பத்திரத்தை ரத்து பண்ணுவாங்க. உங்க வழக்குக்கு மூதாதையர் இருந்தா இந்த வழக்கு போடும். என்ன பத்திரம் ரத்து வழக்கு, சூட் ஃபார் கேன்சலேஷன் ஆஃப் சேல். அடுத்து குற்றவியல் புகார் வந்து கொடுக்கலாம். போலி ஆவணம் பதிஞ்சிட்டாலே குற்றவியல் புகார், மோசடினா குற்றவியல் புகார், ஏமாத்துறாங்க அப்படின்னா குற்றவியல் புகார் தான். காவல், அதாவது சிவில் வழக்கு போக குற்றவியல் புகார் வந்து கொடுக்கறது. காவல் நிலையத்தில் எஃப்ஐஆர் வந்து பதிவு செய்ய சொல்லணும். கம்ப்ளைண்ட் கொடுத்து சிஎஸ்ஆர் போட்டு எஃப்ஐஆர் வந்து பதிவு செய்ய சொல்லணும். போலீஸ் விசாரித்து குற்றவாளிகள மேலே நடவடிக்கை எடுப்பாங்க. கிரிமினல் வழக்கு கிரிமினல் கோர்ட்டில் நடந்து தீர்ப்பு வரும். பட்டா மாற்றம், இது வந்து ரெவன்யூ கேஸ். பட்டா மாற்றுதல் நடக்கலை, பட்டா வந்து மாறலன்னா தாசில்தார் டிஆர்ஓ கிட்ட வந்து மனு வந்து கொடுக்கணும். அவங்க விசாரித்து எஃப்எம்பி ஃபீல்டு மெஷர்மெண்ட் புக்கு, ஏர் ரிஜிஸ்ட்ரி, பத்திரம், சம்பந்தப்பட்ட பத்திரம் எல்லாத்தையும் பார்த்து உத்தரவு போடுவாங்க. அப்படி மறுத்தாங்க, உங்களுக்கு அது பாதமாக இருக்குன்னு நீங்கள் நினைச்சீங்க அப்படின்னா உயர்நீதிமன்றம், சம்பந்தப்பட்ட உயர்நீதிமன்றத்தில் ரிட் மனு, அதாவது ரிட் பெட்டிஷன், ரிட் ஆஃப் மேண்டமஸ் வந்து தாக்கல் பண்ணி நீங்கள் அந்த உத்தரவு பெற்று கொள்ளலாம். பட்டா மாறுதல் உத்தரவு, தடை உத்தரவு ஒன்று போடலாம். இன்ஜெக்ஷன் சூட் அண்டர் ஆர்டர் 39 ரூல் 1 and 2 ஆஃப் த சிபிசி சிவில் ப்ரொசீஜர் கோட்ல வந்து போடலாம். வழக்கு நடக்கும் போது எதிர்த்தரப்பு சொத்து வித்துடக்கூடாது. நம்ம சொத்து ஆனால் இன்னொருத்தர் வந்து அவர் சொத்துன்னு வித்துடக்கூடாது. கட்டிடம் கட்டக்கூடாது. நம்ம சொத்து இன்னொருத்தர் வந்து ஆக்கிரமிச்சு வச்சிருக்காரு, அவர் பாட்டு கட்டடம் கட்டிட்டா பெரிய சிக்கலாயிரும். அதனால வந்து கட்டடம் கட்டக்கூடாது. இன்ஜெக்ஷன் அண்டர் ஆர்டர் 39 ரூல் 1 and 2 ஆஃப் த சிபிசியில் வந்து போடலாம். என்ன, இதுக்கு வந்து கோர்ட் வந்து விசாரித்து உண்மைத்தன்மையை வந்து அறிந்து கொண்டு உத்தரவு வந்து இன்ஜெக்ஷன் உத்தரவு கொடுப்பாங்க. நீங்கள் என்ன ப்ரேயர் கேட்குறீங்களோ, என்ன வேண்டிக் கொள்கிறீர்களோ கோர்ட்டில் அதற்குண்டான உத்தரவை வந்து கொடுப்பாங்க சம்பந்தப்பட்ட வழக்கில். இப்போ பார்த்தீங்கன்னா வழக்கு கூட முக்கியமான ஆவணம் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்ல போகிறோம். அதாவது ஒரிஜினல் சேல் டீடு இல்லைன்னா பதிவு சர்டிஃபைட் காப்பி நகல் வந்து தாக்கல் பண்ணணும். 30 வருஷம் ஈசி, அதாவது என்கம்பரன்ட் சர்டிஃபிகேட் வேணும். மதர் டீட், சங்கிலி பத்திரம், டைட்டில் செக், அது சம்பந்தமான பத்திரங்கள், முக்கியமான பத்திரங்களை வந்து சேகரிக்கணும் வழக்கு போடுறது. அது சம்பந்தமான பட்டா, நிலத்து சம்பந்தமான பட்டா, சிட்டா, அடங்கல், சர்வே நம்பர் உள்ளது, எஃப்எம்பி ஃபீல்டு மெஷர்மெண்ட் புக்கோட ஸ்கெட்ச், வீட்டு வரி கட்டின ரிசிப்ட், நிலவரி கட்டின ரசீது. அடுத்து அளவை செய்த வரைபடம் சர்வே ஸ்கெட்ச் வந்து தாக்கல் பண்ணணும். கிராம நிர்வாக அலுவலர் விஏஓ சான்று வந்து வழக்கோட இணைக்கணும். வழக்குக்கு தேவையான ஃபேக்ட்ஸை வந்து பிளைண்டாக தாக்கல் பண்ணி நீதிமன்றத்துக்கு கொண்டு வரணும். கவனிக்க வேண்டிய 3 முக்கிய விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, முதல்ல நீங்களே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆளை வச்சு காலி பண்ண முயற்சி பண்ணக்கூடாது. நீங்கள் உங்கள் சொத்து, ஆனால் உங்கள் சொத்தில் வேற ஒரு ஆள் இருக்காருன்னா அது செய்யக்கூடாது. அது பார்த்தீங்க அப்படின்னா கிரிமினல் ஃபோர்ஸ் ஆகிடும். கோர்ட்டால் நீங்கள் வந்து பொசஷன் எடுக்கணும் அப்படின்னா ஆர்டர் வாங்கி தான் வந்து காலி பண்ணணும் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கணும். 2வது, சொத்து வந்து வழக்கு ரொம்ப நாள் போகும். 5 வருஷம் 10 வருஷம் கூட வழக்கு நடக்கும். ஆனால் பொறுமையாக வழக்கை நீங்கள் நடத்தணும். வழக்கு தாக்கல் பண்ணாமல் தான் நம்ம சொன்னோம், ஆளை வச்சு பொசிஷன் எடுத்தீங்க அப்படின்னா கோர்ட்டை மீறி கிரிமினல் ஃபோர்ஸாக ஆகிடும். 3வது,
லிமிட்டேஷன் ஆக்ட் படி பார்த்தீங்க அப்படின்னா உடைமை, அதாவது பொசஷன் கேட்டு வழக்கு போட 12 வருஷம் டைம் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் உங்களுக்கு தெரிஞ்ச உடனே உங்கள் இடத்துல ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே எவ்வளவு சீக்கிரம் வழக்கு போட முடியுமோ சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தில் வழக்கை வந்து நீங்கள் தாக்கல் பண்ணணும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. காலம் தாழ்த்தக்கூடாது. விற்பனை பத்திரம் அப்படிங்கிறது சொத்து மேலே உங்கள் உரிமையை நிரூபிக்கும் கருவி மட்டும்தான் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆனால் அந்த சொத்து அனுபவத்துக்கு தனி போராட்டம் நடத்தும். பேப்பர் ஓனர்னா எப்படின்னா சேல் டீட் இருந்தால் பேப்பர் ஓனர். ஆனால் ஆக்சுவல் ஓனர் ஆகணும் அப்படின்னா சட்ட வழி, அதாவது பொசஷன் நம்மகிட்ட இருக்கணும். அப்பந்தான் வந்து ஆக்சுவல் ஓனராக வந்து இருக்க முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிக்கிறோம். இது வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். முதலே நம்ம சொன்னோம், ஒரு இடம் வாங்கிட்டா அந்த இடத்துல ஒரு சின்ன குடிசையை போட்டு இபி கனெக்ஷன் எடுக்கிறது தான் பொசஷனை வந்து நிரூபிக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிக்கிறோம். நம்மளுடைய சேனல் வேல்யூ அப்டேட்ஸ், எக்ஸ்க்ளூசிவ் லீகல் எஜுகேஷன் கொடுக்குறோம். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம போடுற கான்டென்ட் உடனுக்குடன் ரீச் ஆகும். திருப்பியும் சொல்கிறோம், ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க வீடியோவை. வாட்ஸ்அப் குரூப்ஸில், சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணுங்கள். அதன் மூலமாக மக்கள் சட்டம் தெரிந்து கொள்வார்கள். மக்கள் அனைவரும் சட்டம் தெரிந்து கொள்ளணும். அனைத்து விஷயமும் சட்டத்தின் மூலமாக தெரிய வரும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிறோம். மிக்க நன்றி, வணக்கம்.